ஏழை ராசை செத்தோன்னே ஏசு பார்த்து மேலே போகிறான். ஆனால் செல்வந்தன் என்ன செய்தான்? அடக்கம் செய்யப்பட்டான். என்ன? பாதாளத்துக்கு போனான், நரகம். அவனுக்கு அந்த வெட்க தாங்க முடியல. மேலே அண்ணாந்து பார்க்கான். மேலே யார் இருக்கா? யார் இருந்தா? சொன்னேன் தம்பி, நல்ல சத்தமா வச்சார. ஆபிரகாம். ஆபிரகாம் வழியில யார் இருக்கா? அவன் சந்தோஷமா இருக்கான். இவன் என்ன செய்யலாம்? வேதனை தாங்க முடியாது. அண்ணாந்து பார்க்கான். ஒரு சொட்டு தண்ணி லாச விரல நினைச்சு என் நாட்டில் உண்மையா வெட்க தாங்க முடியல. ஆபிரகாம் என்ன சொன்னால்? கொடுத்தாரா? இல்லை. உலகத்தை நீ நல்லா சாப்பிட்டீங்களாப்பா? அன்னைக்கு இந்த லாசரை கவனிச்சியா? இன்னைக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் பாதாளத்தில் பாதாளமாக கிடக்காம இவன் நேரம் மோட்சத்தை தேசப்பாட்ட போய் உட்கார்ந்துருக்கான் லாசர். அது போல நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடோ பண்டமோ வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. செய்வீங்களா? என் பிள்ளை எனக்கு தான் முன்னாடின்னு நாம நினைக்கக்கூடாது. 10 பீஸு வெட்டி கொண்டு வந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்காக இந்த நச்சை வாசல். அப்போ உங்களுக்கு ஏசப்பாட்ட டிக்கெட் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்காம சாப்பிட்டா செல்வந்த மாறிதான். ஏசப்பாட்ட போக முடியாது. என்ன? அதான் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு யாராவது ஒரு பிள்ளைகளோ சொந்தக்காரோ யாராவது வந்து ஒரு பண்டம் முதலாம் கொடுத்தா உங்களோட இருக்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க. அதான் நிறைவு. ஆண்டவர் அப்படியே 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. 5 அப்பம் ஒருவனுக்கே காணாது. ஆனால் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? பகிர்ந்து கொடுத்தார். அந்த பகிர்ந்து எடுப்பதற்கு 5 அப்பம் தான். ஏசுகிட்ட வந்தவுடனே 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆண்கள் மட்டும், பெண்கள் வேலை, பிள்ளைகள் வேலை. ஆனால் இந்த பறிஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த அப்பம் பழகின மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்ததை மற்றவர்களும் பழகி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு ஏசப்பா நல்லா அதை அதிகரித்து கொடுப்பார். செய்வீங்களா? வெரி குட். நல்லா சொல்லுங்க. செய்வோம் வாய்ச்சல் சொல்ல முடியாது. வெரி குட். ஏசப்பா செய்வாங்க. என்ன? சரி, உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் இப்போ எங்கள் அன்பு அதான் சகோதரி அன்பு திரும்பி கடவுள்கிட்ட வந்திருக்கீங்க. எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் இதுக்கு எனக்கே வேணும் லிஸ்ட்டு போட்டு ஆண்டுகிட்ட கேட்க வேண்டாம். நம்ம லிஸ்ட்டை தான் அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறதோட இங்கே இருக்க சகோதர சகோதரிகள், இங்கே இப்போ நாங்கள் வந்திருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நீங்கள் இப்போ நம்ம எல்லாருக்காகவும் என்ன விண்ணையும் மண்ணையும் கடலையும் இவற்றுள்ள யாவற்றை படைத்து காத்து வருகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நண்பர்கள் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போகின்றோமே, வாழ்த்துகின்றோமே, ஆராதிக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மேலான மாட்சிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, தாவியால் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இதுவே. இந்த அகமழிவோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடும். ஏனெனில் என்னுடைய பாடுகளின் முதல் நாளில் சந்தித்திருந்து காலை திருப்பதி கண்டு காலை வாசிக்கப்பட்ட இயேசுடைய பாடுகளை பற்றிய நற்செய்திகளை நாம் கேட்டோம். அந்த நற்செய்திபடி நாம் வாழ்வதற்கு அவர்தாவே நமக்கு உதவிச்சே அவரை வழிபாடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஹோமில் தங்கியிருக்கும் அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்போம். நம்ம பாடியது போல சகல வியாதியும் குணப்படுத்த முடியும். கார்மேகம் போல துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களோடு இருப்பதுனா நாங்கள் எதற்கும் அச்சம் என்பதே இந்த ஹோமில் இருக்கும் மக்களை நிறைவாக ஆசீர்வதி. இவர்களை கண்டாக்கி வருகின்ற அருள் சகோதரிகளை ஆசீர்வதித்தோம். இவர்கள் அவ்வளவு ஜெய பிள்ளைகளாக இருக்கும்படி கிருபை செய்யவும், அவருடைய விண்ணப்பங்களை ஏற்று அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும். ஆண்டவராய் இயேசு